ஓகே, இப்போதைக்கு பேசிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம்ல. அடுத்தது வந்துட்டு லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி, ரைட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி, அதுக்கப்புறம் லெஃப்ட் பண்டில் பிரான்ச் பிளாக்கோட மார்ஃபாலஜி, ரைட் பண்டில் பிரான்ச்சோட பிளாக்கோட மார்ஃபாலஜி பார்க்க போகிறோம். இப்போது லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபினா என்ன அர்த்தம்? லெஃப்ட் சைடோட மஸ்குலர் மாஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ கார்டியாக் ஆக்சிஸ் இன்னும் லெஃப்ட் சைடில் டிவியேட் ஆகிருக்கும். ஸோ லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி நம்ம எப்போ சஸ்பெக்ட் பண்ணோம்னா, எப்பப்பெல்லாம் நமக்கு லெஃப்ட்வர்ட் ஆக்சிஸ் டிவியேஷன் வருதோ, இல்லை லெஃப்ட்வர்ட் ஆக்சிஸ் இல்லை லெஃப்ட் ஆக்சிஸ் டிவியேஷன் எது வந்தாலும் we can suspect லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி. ஸோ லெஃப்ட் ஆக்சிஸ் டிவியேஷன் வந்தால் மேஜராக நம்ம என்ன யோசிப்போம்னா, லெஃப்ட் ஆக்சிஸ் டிவியேஷன் வந்தால் ஒன்று லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி யோசிப்போம், இல்லைனா லெஃப்ட் பண்டில் பிரான்ச் பிளாக்கோட மார்ஃபாலஜி ஆர் பேட்டர்ன் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ அது இருந்ததுன்னா we will suspect what is the diagnosis or pathology என்ன இருக்குன்னு சஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபியில் ஒரு ரூல் இருக்குது, சோக்கோலோவ் லயான்ஸ் ரூல். அது அப்படின்னா என்னென்னா, இப்போது ஆர்னா என்ன, எஸ்னா என்ன? ஆர்னா QRS காம்ப்ளெக்ஸில் ஃபஸ்ட்டு டிஃப்ளெக்ட் ஆகிற பாசிட்டிவ் டிஃப்ளெக்ஷன் இஸ் கால்ட் அஸ் ஆர். ஸ்மால் ஆர் யூஸ் பண்ணுவோம், இல்லை கேபிட்டல் ஆர் எப்போ யூஸ் பண்ணுவோன்னு சொல்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு நெகட்டிவ் டிஃப்ளெக்ஷன் இன் QRS காம்ப்ளெக்ஸ் இஸ் கால்ட் அஸ் எஸ். ஸோ இப்போ லெஃப்ட்வர்ட் ஆக்சிஸ் டிவியேஷன்னா செஸ்ட் லீட்ஸ் இருக்கா, இனிமேல் நம்ம ஃபுல்லாக செஸ்ட் லீட்ஸ் தான் பார்க்க போகிறோம். செஸ்ட் லீட்ஸில் V1 to V6 லொக்கேஷன் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். இப்போது செஸ்ட் லீட்ஸில் லெஃப்ட் மோஸ்ட் பாயிண்ட், லெஃப்ட் மோஸ்ட் V5 V6 தான் அதிக பாசிட்டிவ் டிஃப்ளெக்ஷன் வரப்போகுது. ஸோ அப்படி அதிக பாசிட்டிவ் டிஃப்ளெக்ஷன் வந்ததுன்னா என்ன அர்த்தம்னா, கார்டியாக் ஆக்சிஸ் லெஃப்ட்வர்ட் தான் இருக்குது. ஸோ அங்கே நிறைய மஸ்குலர் மாஸ் இருக்கிறதுனால அங்கே வந்து இம்பல்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அங்கே இருக்க QRS காம்ப்ளெக்ஸில் பாசிட்டிவ் டிஃப்ளெக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது இனிஷியலாக. ஸோ இப்போ இந்த RS என்னென்னா, R வந்து பாசிட்டிவ் டிஃப்ளெக்ஷன், இது வந்து நெகட்டிவ் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் QRS காம்ப்ளெக்ஸ். இப்போது எய்தர் V1 + V5 ஆர் V2 + V6 இது ரெண்டுத்தில் எது வேணால் எடுத்துக்கலாம். எடுக்கும் போது இஃப் வி கெட் கிரேட்டர் தென் 35 mm ஆர் 35 ஸ்மால் பாக்ஸஸ், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம், இல்லைனா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது உனக்கு 35 ஸ்மால் பாக்ஸஸ்க்கு மேலே கிடைக்குது அப்படின்னா we call it as left ventricular hypertrophy. ஓகேவா? இல்லை அப்படின்னா லெஃப்ட் ஏவிஎல் லீடில் வந்துட்டு இஃப் தேர் இஸ் கிரேட்டர் தென் 11 ஸ்மால் பாக்ஸஸ், அங்கேயும் பாசிட்டிவ் டிஃப்ளெக்ஷன் தான் வரப்போகுது, ஏன்னா அது லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ இங்கே வந்து லெஃப்ட் டாமினன்ட், லெஃப்ட் ஆக்சிஸ் டிவியேஷன். ஸோ அங்கே கிரேட்டர் தென் 11 mm இருந்தாலும் we call it as left ventricular hypertrophy. அவ்வளோதான். இதுதான் this is called as Sokolov-Lyon's rule. வேணால் நம்ம ஒரு ECG பார்ப்போம் லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபிக்கு. அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெயின்னா என்ன? ஸ்ட்ரெயின்னா இந்த அப்நார்மல் QRS காம்ப்ளெக்ஸோட ஒரு பார்ட் வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது கூடயே. ஸோ இங்கே வந்து டிப்ரெஷன் இருக்குது. இப்போது இப்படி போயிட்டு இப்படி வருது, நல்ல டிப்ரெஸ் ஆகி அடுத்த டிவியை கொடுக்குது. ஸோ இந்த டிப்ரெஷன் வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கா ஏசிமெட்ரிக்கலாக இருக்கான்னு பார்ப்போம். எப்பயுமே லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபியில் ஏசிமெட்ரிக்கலாக இருக்கிறது தான் ஸ்ட்ரெயின் பேட்டர்ன்னு சொல்லுவோம். அதுவே சிமெட்ரிக்கலாக இருக்கிறத வந்து இஸ்கீமியா சஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் பார்க்க நிறைய ECGs பார்க்க தான் நமக்கு புரியும். மேபி இப்போதைக்கு பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கலாம், அவ்வளோதான். இப்போது ஸ்ட்ரெயின் பேட்டர்னில் பார்த்தோன்னா எஸ்லேருந்து கீழே வந்துட்டு ஏசிமெட்ரிக்கல் டிப்ரெஷன் இருக்கும். இதுவே இஸ்கீமியாக இருந்ததுன்னா இப்படி வந்து டிப்ரெஸ் ஆகி அப்புறம் டிவே வரும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இங்கே என்ன சஸ்பெக்ட் பண்ணோன்னா ஏரியாட்டிக் ஸ்டெனோசிஸ் இல்லை சிஸ்டமிக் ஹைப்பர் டென்ஷன் இருக்கும். ஸோ அதனால் உனக்கு ஸ்ட்ரெயின் பேட்டர்ன் வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு சொன்னது தான், லெஃப்ட் ஆக்சிஸில் யூ சஸ்பெக்ட் லெஃப்ட் பண்டில் பிரான்ச் பிளாக் இல்லைனா லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி. இதுலேயே எக்ஸென்ட்ரிக் ஹைப்பர்ட்ரோஃபியா கான்சென்ட்ரிக் ஹைப்பர்ட்ரோஃபியான்னு எப்படி சொல்லுவோன்னா, இப்போது ஆக்சிஸ் நார்மலாக இருக்குது, தேர் இஸ் நோ லெஃப்ட் ஆக்சிஸ் டிவியேஷன், நார்மல் ரேட்டு, நார்மல் QRS காம்ப்ளெக்ஸ், நார்மல் சைனஸ் ரிதம், எல்லாமே நார்மல். ஆனால் அங்கே வந்து சோக்கோலோவ்-லயான்ஸ் க்ரைட்டீரியா மட்டும்தான் பாசிட்டிவ், அதுவும் வித்தவுட் ஸ்ட்ரெயின் பேட்டர்ன். ஸ்ட்ரெயின் பேட்டர்னும் கிடையாது. அப்படின்னா we say it as left ventricular hypertrophy which is eccentric in nature. இதுவே QRS ரேட்டு, ரிதம், சைனஸ் எல்லாம் நார்மலாக இருக்குது, ஆனால் லெஃப்ட் ஆக்சிஸ் டிவியேஷனும் இருக்குது, ஸ்ட்ரெயின் பேட்டர்னும் இருக்குது, சோக்கோலோவ்-லயான்ஸ் க்ரைட்டீரியாவும் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா we call it as left ventricular hypertrophy which is concentric in nature. கான்சென்ட்ரிக் எக்ஸென்ட்ரிக் உங்களுக்கே தெரியும், வால்யூம் ஓவர்லோட், ப்ரெஷர் ஓவர்லோட். ஸோ இப்போ வேணால் ஒரு ECG பார்ப்போம். ECG ஓகே, வில் டேக் திஸ் ECG. ஃபஸ்ட் எடுத்தோடனே ரேட், ரிதம், ரெகுலாரிட்டி அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, இப்போ இதோட ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா எதில் அதிகமாக இருக்குது? C1லேயும் AVLலேயும் கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாக இருக்குது, பாசிட்டிவ் இது அதிகமாக தான் இருக்குது. இது வந்து 6. ஸோ இதில் தான் ஜாஸ்தியாக இருக்குது, இதிலலாம் கம்மியாக தான் இருக்குது, 4 அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ 1ல் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ 1 எங்கே வருது, 1 இங்கே வருது. அடுத்து AVLலும் பாசிட்டிவாக தான் இருக்குது, AVL. ஸோ மோஸ்ட்டாக இந்த ஜோனில் இருக்குது. AVLலும் பாசிட்டிவ், 1ம் பாசிட்டிவ். ஸோ லெஃப்ட் ஆக்சிஸ் டிவியேஷன். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஆக்சிஸ் டிவியேஷன் என்ன சஸ்பெக்ட் பண்ணுவோம்? லெஃப்ட்வர்ட் ஆக்சிஸ்னால் ஒன்று LVHஆக இருக்கும், இல்லை LBBயாக இருக்கும். LBB மார்ஃபாலஜி நான் அப்புறம் சொல்லித்தரேன். இப்போதைக்கு LVHஆன்னு சஸ்பெக்ட் பண்ணுறோம். LVH இருக்கான்னு பார்ப்போம். ஸோ அக்கார்டிங் டு Sokolov-Lyon's criteria,
இங்கே V1ஓட எஸ்ஸும் V5ஓட ஆரும் ஆர் V2ஓட எஸ்ஸும் V6ஓட ஆரும் பார்க்க போகிறோம். இப்போது நான் V1ம் V5யும் பார்க்குறேன். V5ல 1 1 2 3 4 5 10 ஆல்மோஸ்ட் 15, ஸோ 19 இருக்குது. இதுவே V5ல 1 2 3 4 5 10, இங்கே ஒரு 3 17 இருக்குது. ஸோ 17 + 19 35. ஸோ அக்கார்டிங் டு சோகோலோவ் லைன்ஸ் க்ரைட்டீரியா என்ன பார்த்தோம், 35 தானே பார்த்தோம். ஸோ இட் இஸ் மோர் ஆர் லெஸ் எல்விஎஸ் தான் இவ்வளோ பெருசாக இருக்கும் போது. ஸோ இது வந்து சாட்டிஸ்ஃபை வந்து இந்த ECG ஷோஸ் லெஃப்ட் ஆக்சிஸ் டீவியேஷன் விச் இஸ் வித் லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி. இதில் இன்னொன்று பார்க்கும்போதே கண்டுபிடிக்கலாம். என்னென்னா ரெகுலாரிட்டி இஸ் வேரியபிள். இங்கே பார்க்கும்போதே சொல்லிடலாம். இது நம்ம ரேட் கால்குலேட் பண்ணி ரெகுலாரிட்டி சொல்லணும்னு அவசியமே இல்லை. பார்க்கும்போதே RR இன்டர்வல் வேரியேட்டே இருக்குது. ஸோ தேர் இஸ் ஹை சான்ஸ் ஆஃப் ஏஃபிப் அசோசியேட்டட் பிகாஸ் ரெகுலாரிட்டி மாறிட்டே இருக்குது. இப்போதைக்கு லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபியில் இவ்வளோ தான். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோன்னா ரைட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி எப்படி பார்ப்போம் தான். இப்போது அதே மாதிரி தான் லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபியில் மேஜராக என்ன இருக்கும், லெஃப்ட் ஆக்சிஸ் டீவியேஷன் இருந்தால் லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி, இல்லைனா லெஃப்ட் பண்டில் பிரான்ச் பிளாக் மார்ஃபாலஜி இருக்கான்னு பார்ப்போம் QRS காம்ப்ளெக்ஸில். நெக்ஸ்ட்டு ரைட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபியில் ரைட் சைட் மஸ்குலர் மாஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ரைட் ஆக்சிஸ் டீவியேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ இதில் என்ன பார்ப்போம்னா AVRலேயும் 3லேயும், அதாவது AVR and 3 இது ரெண்டுத்துலேயும் லார்ஜஸ்ட் QRS டிஃப்ளெக்ஷன் இருக்கும், பாசிட்டிவ் QRS டிஃப்ளெக்ஷன். ஸோ தட் மீன்ஸ் ரைட் ஆக்சிஸ் டீவியேஷன் கண்டிப்பாக இருக்குன்னு. ஸோ இங்கே என்ன பார்க்குறோன்னா there is some phenomenon called as normal ECGயில் V1 to V6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா R wave progression ஒன்று இருக்குது. R wave progression என்னென்னா பாசிட்டிவ் டிஃப்ளெக்ஷன் ஃப்ரம் V1 to V6 keeps on increasing in normal person. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நார்மல் ECG. இதில் R wave பார்த்தீங்கன்னா இங்கே வந்து R waveவே கிடையாது, சின்னோண்டு இருக்குது பாசிட்டிவ் டிஃப்ளெக்ஷன். அதுவே அடுத்த V2வில் பார்த்தா கொஞ்சம் பெருசாக இருக்குது, V3யில் இன்னும் பெருசாக இருக்குது, V4ல் இன்னும் பெருசாக இருக்குது, V5ல அதோட பெருசாக இருக்குது, V5 தான் மேக்ஸு, V6லும் பெருசாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் R wave progression. இது வந்து நார்மல் ஃபினாமினா நார்மல் பர்சனுக்கு இருக்கும். ஸோ இங்கே ரைட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி இருக்கும்போது ரைட் சைடட் பீட்ஸில் தானே பாசிட்டிவ் டிஃப்ளெக்ஷன் இருக்குன்னு சொல்கிறோம். ஏன்னா அப்போ தான் ரைட் ஆக்சிஸ் டீவியேஷன். ஸோ இங்கே என்ன இருக்குன்னா புவர் R wave ரிக்ரெஷன் இருக்கும். எதில், RVHல. ஸோ புவர் R wave ப்ரோக்ரெஷன் இருக்கிறதுனால என்னென்னா V1ல பெரிய R wave இருக்கும், V5 V6ல சின்ன R wave இருக்கும். இங்கே ஸ்ட்ரெயின் பேட்டர்ன் இருக்குது. ஆனால் இங்கே ஸ்ட்ரெயின் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா ரைட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபியோட அசோசியேட் ஆகிருக்கு. அப்படின்னா இங்கே ஸ்ட்ரெயின் பேட்டர்ன் வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே சோகோலோவ் லைன்ஸ் க்ரைட்டீரியா மாதிரி இங்கே என்னென்னா R/S ரேஷியோ எடுத்தோம்னா greater than 1. எங்கே, செஸ்ட் லீட் 1ல் ரைட் சைடில் பாசிட்டிவ் டிஃப்ளெக்ஷன் பை நெகட்டிவ் டிஃப்ளெக்ஷன் இன் QRS காம்ப்ளெக்ஸ் ரேஷியோ எடுத்தால் இட்ஸ் greater than 1, which means R wave is higher level than S wave. ஸோ இது வந்து இன்னொரு க்ரைட்டீரியா இங்கே ரைட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபிக்கு. ECG பார்ப்போம். ஓகே, இந்த ECGயில் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கும் போது எதில் பாசிட்டிவாக இருக்குதுன்னு பாருங்கள், ஹை பாசிட்டிவ். இதில் அண்ட் AVRல எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கக்கூடாது இவ்வளோ. ஏன்னா நார்மல் ஆக்சிஸ் எங்கே இருக்கும், நார்மலாக நம்ம நார்மல் ECG நார்மல் பர்சன் ECG பார்க்கும்போது 2 கிட்ட இருக்கும். ஆனால் AVR இங்கே இருக்கும். ஸோ கம்ப்ளீட்லி ஆப்போசிட். ஸோ இங்கே வந்து பாசிட்டிவாக இவ்வளோ பெருசாக இருக்காது. நம்ம என்ன படித்தோம் ரைட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபியில் AVR 3 ரெண்டுத்துலேயுமே பாசிட்டிவ் டிஃப்ளெக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ திஸ் சாட்டிஸ்ஃபைஸ் ரைட் ஆக்சிஸ் டீவியேஷன் அண்ட் ஆல்சோ த க்ரைட்டீரியா. இப்போ நம்ம அடுத்த க்ரைட்டீரியா என்ன பார்த்தோம், V1ல R/S ரேஷியோ greater than 1. ஸோ இங்கே R இவ்வளோ பெருசாக இருக்குது, ஆனால் S எவ்வளோ இருக்குது, இத்தனோடு தான் இருக்குது. ஸோ கிளியர்லி டிஃபரன்ஸ். அது எப்படி நம்ம ரேஷியோ பார்ப்போம்னா 1 2 3 4 5 9 10 11. இங்கே வந்து 2 11/2 which is greater than 1. ஸோ இட் சாட்டிஸ்ஃபை த க்ரைட்டீரியா இன் V1 ஆல்சோ. ஸோ இதை வச்சு நம்ம ரைட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்ட்ரெயின் பேட்டர்னும் பார்க்க முடியுது V1ல, ஆல்மோஸ்ட் சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரெயின் பேட்டர்ன். ஸோ ரைட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி, லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி பார்த்தாச்சு, ரைட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி பார்த்தாச்சு. R wave ப்ரொக்ரேஷன் என்னன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி இப்போது இதில் பார்த்தோம்னா ரைட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி இப்போ பார்த்த ECGயில், இப்போ இந்த ECG பார்த்தோம்ல 3 AVR ரைட் ஆக்சிஸ் டீவியேஷன், அடுத்து R/S ரேஷியோ, ஸ்ட்ரெயின் பேட்டர்ன்.
இப்போது இதில் ஆர் வேவ் ப்ரோக்ரெஷன் சொன்னோம். இதில் பாருங்கள் புவர் ஆர் வேவ் ப்ரோக்ரெஷன். இங்கே ஆர் வேவ் ஜாஸ்தியாக இருக்குது, அதோட ஜாஸ்தியாக இருக்குது. அப்படியே வர வர ஆர் வேவ் ப்ரோக்ரெஷன் சின்னதாகிட்டே போகுது. ஸோ இது வந்து புவர் ஆர் வேவ் ப்ரோக்ரெஷன் அதுவும் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவு வி சஸ்பெக்ட் ரைட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி. இப்போது லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி, ரைட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி, இதில் லெஃப்ட் பண்டில் பிரான்ச் பிளாக் மார்ஃபாலஜி, ரைட் பண்டில் பிரான்ச் பிளாக் மார்ஃபாலஜி, இதை நம்ம பார்ப்போம். லெஃப்ட் ஆக்சிஸ் டிவியேஷனில் வருது, இது ரைட் ஆக்சிஸ் டிவியேஷனில் வருது. இப்போது இதெல்லாம் இல்லாமல் எனக்கு வந்து சோக்கோலோவ் லயான்ஸ் க்ரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை ஆகுது அலாங் வித் ரைட் ஆக்சிஸ் டிவியேஷன். அதாவது இது வந்து லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபியோட க்ரைட்டீரியா. ஆனால் எனக்கு ரைட் ஆக்சிஸ் டிவியேஷன் இருக்குது. அப்படின்னா நம்ம என்ன சஸ்பெக்ட் பண்ணோன்னா, இந்த இசிஜியில் வேறு இசிஜி காமிக்கிறேன். அப்படின்னா நம்ம என்ன சஸ்பெக்ட் பண்ணோன்னா, வி சஸ்பெக்ட் போத் பை வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி. அதாவது leftward axis deviation with r by s greater than 1 in V1 or opposite other way, we suspect biventricular hypertrophy. Biventricular hypertrophy இருக்குன்னா மார்ஃபாலஜி சேஞ்ச் ஆகிருக்கா QRS காம்ப்ளெக்ஸ்ன்னு பார்க்க போகிறோம். இப்போ மார்ஃபாலஜி ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம வந்து பை ஃபெசிகுலர் பிளாக், ட்ரை ஃபெசிகுலர் பிளாக் அதெல்லாம் நம்ம சஸ்பெக்ட் பண்ணுவோம். இப்போ வாட் ஆர் த பேட்டர்ன்ஸ் ஃபார் பண்டில் பிரான்ச் பிளாக், என்னென்ன மார்ஃபாலஜி சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது RBB ரைட் பண்டில் பிரான்ச் பிளாக்காக இருந்ததுன்னா V1ல we get R dash pattern or RS R dash pattern or RR pattern. இதெல்லாம் நார்மல் பேட்டர்ன்ஸ் தான், அது பார்க்கும்போதே தெரியும். அதே மாதிரி V5 V6ல there is wide S wave terminal, இல்லைனா டீப் S waveன்னு சொல்லுவாங்க, ஸ்லக்கிஷ் S wave நிறைய பேர் இருக்குது. ஸோ V5 V6ல வைட் டெர்மினல் S waves. இன்னொன்று V1ல வந்துட்டு R dash pattern, இல்லை RS R dash pattern, இல்லை RR pattern. இது வந்து V1ல இருக்கும். ஸோ இது நம்ம பார்க்கும்போது we can tell whether it is RBB or just right ventricular hypertrophy. இன்னொன்று பண்டில் பிரான்ச் பிளாக்காக இருந்ததுன்னா QRS காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு takes greater than 0.12 seconds to 0.16 seconds வரைக்கும் வைட் QRS காம்ப்ளெக்ஸ் வரும். இதுவே வெறும் ரைட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி மட்டும் இருக்குது, there is no bundle branch block associatedனா narrow QRS காம்ப்ளெக்ஸ் இருக்கும். This is how we differentiate right ventricular hypertrophy from right bundle branch block. ஏன்னா இப்போ ரைட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபிலையும் ரைட் ஆக்சிஸ் டிவியேஷன் தான் இருக்கும், அதே க்ரைட்டீரியா தான் ஃபாலோ பண்ண போகுது. ரைட் பண்டில் பிரான்ச்லேயும் ரைட் ஆக்சிஸ் டிவியேஷன் தான் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக நம்ம இந்த பேட்டர்ன்ஸ் பார்ப்போம். ப்ளஸ் தேர் வில் பி வைட் QRS காம்ப்ளெக்ஸ், ஏன்னா பிளாக் இருக்குது. ஸோ இட் டேக்ஸ் மோர் டைம் ஃபார் த காம்ப்ளெக்ஸ் டு பி ஃபார்ம். அதனால் ரைட் பண்டில் பிரான்ச் பிளாக்கில் QRS காம்ப்ளெக்ஸ் வந்து வைடாக இருக்கும். இந்த பேட்டர்ன் வந்து RR dash பேட்டர்ன், RS R dash பேட்டர்ன், RR பேட்டர்ன். V5 V6ல we see wide terminal S waves.